ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஐபிஎல்லோட 58வது மேட்சுக்கான அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர்சிபியும் பஞ்சாப் கிங்ஸும் ஆட போகிறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் நம்பர்ஸ் 32 மேட்ச் ஆடிருக்காங்க இந்த ரெண்டு டீமும். இதுக்கு முன்னாடி 15 முறை ஆர்சிபி, 17 முறை பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி விஷன் 11 ஆப் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்பு. குறிப்பாக ஸ்மால் லீகுக்கு நியூ யூசர்ஸுக்கு போனஸ் ஆஃபர் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ என்ட்ரி கான்டெஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் கொடுக்குறாங்க. லீடர் போர்டு, எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்மால் லீக்குக்கு நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அமௌண்ட்டும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்பில் நீங்கள் விளையாடுற மூலிமா. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெஃபர் கோடும் கொடுக்குறேன். அதை கொடுத்தீங்கன்னா நார்மல் போனஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா போனஸ் ஆஃபர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மேட்ச் தரம்சாலாவில் தான் நடக்க போகுது. ஸோ லாஸ்ட்டாக ஆல்ரெடி ஒரு மேட்ச் நடந்திருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸு பஞ்சாபும் ஆடினாங்க அந்த மேட்ச்சு. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் பிச்சாக இருக்கும். ஆவரேஜ் ஸ்கோர் 160 170 எதிர்பார்க்கலாம். ஃபேஸர்ஸ்க்கு இந்த பிச்சில் யூஸ்வலாக ஒரு நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு, குறிப்பாக நியூ பாலில். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபேஸர்ஸ்க்கு ஓரளவுக்கு கரெக்டான லென்த்தில் போடும்பொழுது ஓரளவுக்கு அசிஸ்ட் கிடச்சது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஈவினிங் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஸ்பின்னர்ஸுக்கும் ஓரளவுக்கு அசிஸ்ட் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. பட் இந்த மேட்ச் ஒரு நைட் மேட்ச் அப்படிங்கிறதுனால போன மேட்ச் இருந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. பட் ஃபேஸர்ஸுக்கு நியூ பாலில் அசிஸ்ட் இருக்கலாம். ஆவரேஜ் ஸ்கோர் 160 to 170 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே கடைசியாக நடந்த 3 மேட்ச்க்கான ரிசல்ட் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் இந்த சீசனில். ஈவினிங் மேட்ச்சு லோ ஸ்கோரிங் மேட்சாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட ரெண்டு டீமே ஆல்மோஸ்ட் ஆல் அவுட் சிச்சுவேஷனுக்கு போனாங்க. ஃபேஸர்ஸ் 11 விக்கெட்டு, ஸ்பின்னர்ஸ் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபேஸர்ஸோட விக்கெட்ஸ் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது கூட வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் சிஎஸ்கே 167 ரனில் சுருட்டினாங்க. பட் அதை சேஸ் பண்ண முடியாமல் லாஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு சில இடத்துல சேஞ்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த டீம் கண்டினியூஸாக பேக் டு பேக் 2 நல்ல வின்ஸோட வந்ததுனால பெரிய மாற்றம் எதுவும் பண்ணாமல் இருந்தாங்க. பட் ரெய்லி ரூஸோ கிடைச்ச சான்ஸை பெரிய லெவலில் பயன்படுத்திக்கல. ஒரு 2 மேட்ச் மட்டும்தான் ஒரு 30 ஒரு 40 அப்படிங்கிற அடித்தார். மிச்சம் ரிமைனிங் மேட்ச் எல்லாமே சிங்கிள் டிஜிட் கூட தாண்டலை. ஸோ அதனால் இவருக்கு வெளியே எடுத்துகிட்டு சாம் கரன் அந்த பொசிஷனில் 1 டவுனில், சசாங் சிங் 2 டவுனு, லியம் லிவிங்ஸ்டனை உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் உள்ளே எடுத்துகிட்டு வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எந்த இடத்துலையும் பெருசாக சேஞ்ச் எதுவும் பண்ண மாட்டாங்க. பவுலிங் சைடை பொறுத்த வரைக்கும் நல்லா பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எந்த மாற்றமும் பண்ண மாட்டாங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டாயம் டீமில் எடுக்க வேண்டிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சாம் கரன், சசாங் சிங்குமே கூட ஒரு 2 மேட்சாக கொஞ்சம் சுமாராக தான் ஆடிட்டுருக்கார். குறிப்பாக ஸ்பின்னருக்கு அகென்ஸ்டாக கொஞ்சம் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அவரையும் ஒரு 50-50 சான்ஸ்லேயே வச்சுக்கோங்க அப்படிங்கிறது சொல்லுவேன் இந்த மேட்ச்சில். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல் இந்த மேட்ச் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரபாடா, ஹர்ஷதீப் சிங்லாம் கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான். குறிப்பாக ரபாடா அந்தளவுக்கு யூஸ்வல் அவருடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. அதுதான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ 3 பிளேயர் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் சைடில். ஸ்மால் லீக் அப்படின்னு வரும்பொழுது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஒரு நல்ல வின்னிங் மொமெண்டமில் இருக்காங்க. அகெயின் விராட் கோலி தான் டீமை சோலோவாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ரிமைனிங் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேஃப் டு பிளஸி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபார்மில் வந்தார் போன மேட்ச் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். மொகாலியில் சூப்பராக ஆடிருக்காரு. பட் தரம்சாலா அப்படின்னு வரும்பொழுது பார்க்கணும் எப்படி ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வில் ஜாக்ஸ் அகெயின் அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு அகென்ஸ்டாக ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் தெரியுது. ஈவன் அந்த குஜராத்துக்கு அகென்ஸ்டாக அகமதாபாத்தில் நடந்த மேட்ச்லேயுமே பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்தாலும் முதல் ஒரு 2-3 ஓவர் கொஞ்சம் திணறினார். அண்ட் போன மேட்ச்சு வந்தோடனே 150 ஓவரில் அவுட் ஆனார். ஸோ ஸ்பின்னர் ட்ரவல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் பஞ்சாப் கிங்ஸோட 2 ஸ்பின்னர்ஸுமே நல்லா போட்டுட்ருக்காங்க. ராகுல் சகரும் அண்டு ஹர்ப்ரீத் புரார் 2 பேருமே. ரஜத் பட்டிதார், கிளென் மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன் இவங்க 3 பேருமே பேட்டிங்கில் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக மேக்ஸ்வெல் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லாததான் நம்ம பார்க்க முடியுது. ஸ்வப்னில் சிங் இவரை ஒரு இம்பேக்ட் சப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. உள்ள நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. குறிப்பாக நியூ பாலில் முதல் ஓவரே கொடுக்குறாங்க. அதில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு, இல்லை நல்லா கண்டெயின் பண்ணி போட்டுடுறாரு. ஸோ இவர் ஒரு நல்ல பிக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் கிராண்ட் லீக் அந்த மாதிரி விஷயங்களில் போகும்பொழுது. ஆர்சிபியோட பவுலர்ஸுமே ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. சிராஜ், வைசாக், விஜயகுமார், அதுக்கப்புறம் தயாள் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு விக்கெட்டும் எடுக்கிறாங்க.
இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம பார்த்ததுக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி முக்கியமான ஒரு பிக்காக நீங்கள் பார்க்கலாம். அவர் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப் பிக் அப்படின்னு சொல்லுவேன். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது சிராஜ் ஒரு நல்ல ஆப்ஷனை நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த பிச்சில் ஓரளவுக்கு நியூ பால்லையும் கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கிது. ஸோ அந்த வகையில் ஏர்லி விக்கெட் கிடைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் மல்டிபிள் டீம் போடும் பொழுது. கிராண்ட் லீக் பிக்கு, ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 கிராண்ட் லீக் பிக்கு. ஒன்று ஹர்ப்ரீத் பிரார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது ரிவர்ஸ் பிக்சர். முன்னாடி நடந்த ஒரு மேட்ச்லேயுமே நம்ம சொல்லியிருப்போம். ஹர்ப்ரீத் பிராரை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அப்படின்னு வந்துட்டாலே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும். 1-on-1 மேட்ச் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேக்ஸ்வெலுக்கு அகேன்ஸ்டாக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விராட் கோலியோட விக்கெட்டையும் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ கட்டாயம் ஹர்ப்ரீத் பிரார் ஒரு நல்ல ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைசாக் விஜயகுமாரோட பவுலிங் ஸ்டைல் ஓரளவுக்கு இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 140க்கு மேலே போடவும் முடியும், ஃபேஸும் ஓரளவுக்கு நல்லா வேரி பண்ணியும் போட முடியும். ஸோ அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இங்கே இந்த கிரவுண்டில். ஸோ அதனால் வைசாக் விஜயகுமார் ஒரு எஃபெக்டிவான பிக்காக இருப்பார் கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா ஆர்சிபி கட்டாயம் டீமில் எடுத்துக்கோங்க. கிராண்ட் லீக்கான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் மேக்ஸ்வெல் பெருசாக ரீசன் எதுவும் இல்லை. ஸோ ஏன்னா அவர் பொறுத்த வரைக்கும் அவருடைய பேட்டிங் ரொம்ப சுமாராக இருந்திருக்கு இந்த சீசனில். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் ஓரளவுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். போன மேட்ச் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பவுலிங்கில் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு தோணுது. ரஜத் பட்டிதாரை பொறுத்த வரைக்கும் சின்னசாமி கிரவுண்டில் ஆடும்பொழுது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக இருந்திருக்கு. பட் வெளியே ஆடும்பொழுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ராஜீவ்காந்தி ஸ்டேடியம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹைதராபாத்தில் நடந்த மேட்ச்சு, அதுக்கப்புறம் வான்கடையில் நடந்த மேட்ச்சு, அதுக்கப்புறம் வந்து ஈடன் கார்டன்ஸில். ஸோ இந்த மாதிரி வெளியில் ஆடுற எல்லா மேட்ச்லேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து தரம்சாலாவில் ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அந்த வகையில் நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக கன்சிடர் பண்ணலாம். இந்த மேட்சுக்கான டீமு, ஸோ ஹெட் டு ஹெட் 3 மெம்பர் கான்டெஸ்ட் டீமில் பெருசாக ரிஸ்க் எதுவும் எடுக்கல. ஆல்மோஸ்ட் சேஃபஸ்ட் பிக் எல்லாரையுமே எடுத்துட்டேன். ரபாடா மட்டும் கொஞ்சம் கம்மியான பேர் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அவர் ட்ராப் பண்ணுறதுக்கு பெருசாக எனக்கு மனசு வரலை. ஏன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி பவுலர். இந்த சீசன் பெருசாக விக்கெட் எடுக்காமல் இருக்கார். அதனால் ட்ராப் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைனா பர்சன்டேஜ் வைஸ் இல்லாட்டி ரீசெண்டாக ஆடின ஒரு 2-3 மேட்ச்சை வச்சு போகிறோம் அப்படின்னா நீங்கள் பெட்டர் பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெகுலராக விக்கெட் ராகுல் சகர் ஒரு 2 மேட்சை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு, அவர் கூட போய்க்கோங்க. இந்த டீம் வந்து கொஞ்சம் ரீசன்ட் ஃபார்ம் பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். சாம் கரன் கேப்டனு, விராட் கோலி வைஸ் கேப்டனு, அதுக்கப்புறம் வந்து கரண் சர்மா ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு, ராகுல் சகர். ஸோ இவங்க 2 பேருமே கடந்த ஒரு 2-3 மேட்சாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இவங்களை வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். இந்த 2 டீமில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த இதில் கொடுத்துருக்கேன். இதான் லிங்க், இதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். இல்லை டெலகிராமில் சர்ச் ஆப்ஷனில் போய் @VK Teams அப்படின்னு அடிச்சிங்கனாலும் நம்ம சேனல் காட்டும். அதிலே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி.